இங்க நாட்கோ ஃபார்மா வந்து PE 8 தானே வந்து இருக்கு. ஸோ அதனால இது நல்ல கம்பெனி. அந்த நீங்க டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்கு. ஸோ அப்படின்னா அந்த கம்பெனில ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாட்கோ ஃபார்மாவை பொறுத்தவரை அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை நீங்களே செக் பண்ணி பாருங்க. 14,000 கோடி தான் மார்க்கெட் கேப்பா வந்து இருக்கு. ஸோ இது வந்து மிட் கேப் கம்பெனியா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். அது வந்து லார்ஜ் கேப் கம்பெனியா நான் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ இங்க நாட்கோ கம்பெனி பொறுத்தவரை அதிகமா ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நாட்கோல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இல்ல நான் கொஞ்சம் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கறேன் அப்படின்றவங்க டாக்டர் ரெட்டில வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து வைக்கலாம். இல்ல நான் வந்து நாட்கோ கம்பெனில அதிகமான பொசிஷன் வைக்கணும் அண்ட் தென் ஸ்டேபிளாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு நாட்கோ ஃபார்மால தாராளமா 50% வந்து வைக்கலாம். ஸோ அதுல அதிகமான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். மீதி இருக்க 50% சிப்லா, டாக்டர் ரெட்டி அண்ட் தென் ஜைடஸ் இது மூணுத்தையுமே கலந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். மேஜரா டாக்டர் ரெட்டி நிறுவனத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால அதுல இப்போ வந்து பண்ணும். மீதி நமக்கு ஷேர் பொசிஷன் வந்து வேணும் அப்படின்னா ஜைடஸ், சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஆனா இங்க அதிகமா ரிஸ்க் எடுக்கிறன்றவங்களுக்கு இங்க நாட்கோ ஃபார்மா வந்து இருக்கு. இல்ல கொஞ்சம் ஸ்டேபிளா போறன்றவங்களுக்கு இங்க டாக்டர் ரெட்டி, சிப்லா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 4 கம்பெனி தான் இங்க வேல்யூஷன் சைஸ் வந்தோம் அப்படின்னா இங்க கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. ஸோ இங்க ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு கம்பெனி வந்து இருக்கு. அந்த நீங்க லாங் டர்ம் ஃபோக்கஸ்ல போறீங்க, அந்த கொஞ்சம் ஸ்டேபிளா வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையுமே கலந்து கன்சிடர் பண்றது பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும்.